விஷயம். நீங்கள் ஹெல்மெட் வேணுமா வேணாமாங்கிறது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஏற்பாடு இருக்கணுமா வேணாமாங்கிறது தனிப்பட்ட நபர்களுடைய முடிவு. அதை இன்னைக்கு நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருத்தருடைய கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் அப்படின்னு சொல்லுது. நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டெல்லியில் நிறைய பனிமூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் நம்ம இப்போ வண்டி ஆஃப் பண்ணாமல் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் பிளாங்கெட்டாக போடுறது மூலமாக இந்தியாவுடைய பன்மை, அதாவது இந்தியாவுடைய அந்த பலதரப்பட்ட தன்மையை அவங்க மறந்துடுறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் எல்லா பக்கம் செல்லணும். எப்படி செல்லும்? இது முழுக்க முழுக்க மக்கள் பாதுகாப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்கள் கல்வியூட்டப்பட்டு வரணும். அபராதம் போடுறது மூலமாக, என்னையே குற்றவாளி ஆக்குறது மூலமாக நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் இந்த சட்டம் என்று சொல்லுவது, உன் நலனுக்கு தான் செய்யறேன்னு சொல்லுவது, இது எல்லாமே எப்படின்னா, நாம் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்சஸ் இருக்கிற மாதிரி தான் எல்லா கட்டடங்களும் இருக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அது மாதிரி அரசு அலுவலகங்களே இருக்கா? இப்போ அரசு பள்ளிகளில் அரசு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் குழந்தைகளை சேர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை சட்டமாக கொண்டு வர போகிறாங்க, அது இதுன்னு என்னென்னமோ நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்லாம் வந்துச்சு. உண்மையில அதையெல்லாம் ஆலோசிக்கிற அரசாங்கமாக இது? அரசு பள்ளிகளையே தனியார்கிட்ட கொடுத்து அவன் இன்னும் லாபம் அடிக்க செய்யலாமான்னு பார்க்குற அரசாங்கமாக இருக்குது. அப்போ எங்கள் நலனுக்கெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் பொய் வேஷம் போடாதீங்க. உண்மை என்னவோ அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். கார்ப்பரேட் லாபத்துக்காக உங்களுடைய அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள். ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதே கஜானாவில் காசை எப்படியாவது சாதாரண மனிதனுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கலாம்ங்கிறது தான். எந்த ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் அபராதங்கள் போடுவதனாலையும் சட்டம் அமலுக்கு வந்துடாது. சட்டம் அமலாவதற்கான சூழலை ஏற்படுத்துகிற கடமை யார்கிட்ட இருக்குது? குடிமகன் ஓட்டு போடும்போதே அந்த உரிமையை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றான். அனைத்து அதிகாரங்களையும் ஒரு ஓட்டு போடுற நாளில் நம்ம அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். குடிமகனுக்கு லாயலாக இல்லாமல் கார்பரேட் கம்பெனிகளுக்கு லாயலாக இருக்கே, இது யார் மாற்றுறது? இதை யார் கேள்வி கேட்குறது? இப்போ மீண்டும் தெருவில் போராடுறதுக்கு மக்களை வர வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மோட்டார் வாகன சட்டம்னு போட்டிருக்கிறது பகல் கொள்ள. மீண்டும் மக்கள் அதுக்கு போராட்ட காலத்துக்கு வர வைக்கிற வேலையை தான் நீங்கள் செய்வீங்க. ஒரு ஹெல்மெட் விலை 1000 ரூபா வருது. ஹெல்மெட் போடாமல் பிடிக்கப்பட்டால் அவருக்கு அபராதமே 1000 ரூபாய்ன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு நீங்கள் ஹெல்மெட்டே ரூபாய் கொடுத்துடலாமே. ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இந்த அரசுக்கான இருக்கிற கடமையிலிருந்து விலகுது. என் கடமை என்னென்னா காசு வாங்குறது. ஒன்று வரி வாங்குவேன், இல்லைன்னா அபராதம் போட்டு வாங்குவேன். இதுக்கு பேர் அரசாங்கம் கிடையாது. இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தாத அரசாங்கம் என் பாக்கெட்டில் காசை உருவது மட்டும். இப்போ நான் கேட்குறேன், அபராதம் போடணும் வசூல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு நியாயமான பேர் வேணும். இப்போ உதாரணமாக மது குடிக்கிறது விற்கிறதும் அவங்க தான். இப்போ பாரில் பார்க்கிங் வைக்கிற ஒரு அரசாங்கம் வண்டி ஓட்டுறவருக்கு அபராதம் போடுறது எந்த அடிப்படையில் இருக்குது? அப்போ நீங்கள் சரியாக முதல்ல சிஸ்டத்தை புரிஞ்சுக்கல, நீங்கள் சிஸ்டத்தை வடிவமைக்கல. நீங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு எழுதி வச்சுக்கிறதெல்லாம் மாற்றிருங்க. கந்து வட்டிக்காரன்னு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நாம் சட்டம் போட்டு திணிக்கவே முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம்.